தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வரும் சூழலில் ஈரோட்டில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை காண்போம். மதியத்துக்கு மேலே எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதை அப்படியே திறந்து விட்டுருவாங்க. 120 தான் லிமிட். அதுக்கு மேலே 1 லட்சம் வந்தாலும் சரி 2 லட்சம் வந்தாலும் சரி அப்படியே திறந்து விட்டுருவாங்க. நமக்கு பழக்கப்பட்ட ஆறு தானே, நம்ம இங்கே தான் காலகாலமாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இறங்கிடாதீங்க. அந்த குழந்தைங்களை பத்திரம் பார்த்துக்குங்க. நீங்களும் கவனமாக இருக்கணும், புரியுதா? தண்ணிக்கு நல்ல மாட்டினா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். இறங்குறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வருமுன் காப்பது தான் இருந்தது. அதுக்காக தான் மாவட்டம் காலமாக இப்போ சொல்லியிருக்கோம். புது கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க, போய் எல்லோரும் போய் விளம்பரப்படுத்துங்க, மக்கள் போய் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேவா? அவங்க சொல்லி தான் இப்போ வந்திருக்கோம். தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க தான் வருங்கால எதிர்கால இந்தியா. ஓகேவா? சரி சொல்லி யாரும் இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இந்த கடகண்ணி போட்டிருக்கவங்களும் இறங்கக்கூடாது மக்களை, பொதுமக்கள். ஓகேவா? கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். மக்களுக்கான பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள், என்ன விவரம்? காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் தற்போது ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கல் அடுத்தபடியாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடி இறுதி கட்டத்தை எட்ட உள்ள நிலையில் காவிரி ஆற்றின், அதாவது தமிழகத்தில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள 11 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு காவிரி ஆற்றின் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அறிவுறுத்துமாறு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவின் பேரில் ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் தாழ்வாக இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து, அதாவது அந்தியூர், பவானி, மொடக்குறிச்சி, ஈரோடு, கொடுமுடி உள்ளிட்ட வட்டாரத்திற்கு உட்பட்ட காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதியில் தாழ்வாக வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த ஊரக, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை எடுத்து வருகின்றனர். என்னவென்று பார்த்தோம்னா, மேட்டூர் அணை முழு கொள்ளளவு இருப்பதால் வரக்கூடிய உபரி நீரை அப்படியே காவிரி ஆற்றில் திறக்கப்படுவதால் இதனால் காவிரி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்பட உள்ளது. இதனால் காவிரி ஆற்றின் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், தேவையின்றி காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கும் போது குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது, குழந்தைகளையும் உடமைகளும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுமாறும் வருவாய்த்துறையினர் அறிவித்துகின்றனர். இருப்பினும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை நிலவரப்படி பார்த்தால் 1,50,000க்கு அதிகமாக காவிரி ஆற்றில் வெள்ள நீர் வந்த சூழல் போதுதான் பாதிப்பு ஏற்படும் என வருவாய்த்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது 25,000 கனஅடி வீதம் காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருப்பதால் இதுவரை எவ்வித பாதிப்பு இல்லை என்று வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.